Taste the Daily. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை பெரம்பூரில் கூலிப்படையினரால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். அதுவும் கடந்த 31 நாட்களிலேயே 133 படுகொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் வெட்டி கொல்லப்படும் அளவிற்கு காவல்துறையின் செயல்பாடுகள் பேசுபொருளானது. குறிப்பாக கொலை செய்யப்பட்ட இடத்தை கூட மாநகர காவல் ஆணையர் பார்வையிடாதது பெரும் சர்ச்சையை எழுப்பிய நிலையில் சந்தீப் ராய் ரத்தோரை விடியா அரசு பணியிட மாற்றம் செய்திருக்கிறது. அவருக்கு பதிலாக ஏடிஜிபி அருணை நியமித்ததுடன் புதிய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவ ஆசீர்வாதமும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கம்பம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தரமற்ற முறையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேறுகாலம் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கட்டிடத்தின் நுழைவு வாயிலின் பால்கனிக்கு மேல் உள்ள பில்லர் வடிவிலான ஸ்லாப் திடீரென இடிந்து விழுந்தது. அதற்கு கீழ் நின்று பூச்சி வேலை செய்து கொண்டிருந்த 3 தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இதில் மதுரையைச் சேர்ந்த நம்பிராஜன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயமடைந்தனர். கட்டிடம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசு அதனை கண்டுகொள்ளாததால் இன்று ஒரு உயிரே பறிபோயுள்ளது. மதுரை அருகே இதய சுவாச குழாயில் வீக்கம் ஏற்பட்டு உயிருக்கு போராடும் 13 வயது சிறுவனின் அறுவை சிகிச்சைக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதி சிந்தாமணி ராஜம்மன் நகர் பகுதியில் மூதாட்டி ராமு மற்றும் அவரது 13 வயது பேரன் விஸ்வா ஆகியோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் விஸ்வாவுக்கு இதயத்தில் உள்ள சுவாச குழாயில் வீக்கம் ஏற்பட்டு மூச்சு விடாமல் உயிருக்கு போராடி வருவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிகிறது. பெற்றோரின்றி பாட்டி ராமுவுடன் சிறுவன் வசித்து வரும் நிலையில் இதய சுவாச குழாயில் வீக்கத்திற்கு அறுவை சிகிச்சை செய்ய 7 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுவதால் பாட்டி ராமு செய்வதறியாது வேதனையில் உள்ளார். இந்த நிலையில் சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய தமிழக அரசு உதவிட வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 12 வயசு ஆகணும், அப்போ தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியும், வயசு 12 ஆகுது, அதனால் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு ஜிஹெச்லேருந்து சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பையன் மாத்திரை தான் முழுங்கிட்டு இருக்கேன் 4 வருஷமாகவே. இப்போ ஒரு 3-4 மாதமே மாத்திரை முழுங்கி அவனால் குடல் புண்ணு இந்த மாதிரி அதிகமாகும், அவனால் சாப்பிட முடியல, தண்ணியும் குடிக்க முடியல. இப்போ உன்னால் இப்போ 4 மாதத்தில் ஒரு 35-39 கிலோ அந்த பையன் இப்போ ஒரு 24 கிலோவுக்கு வந்துட்டான். இன்னும் 2 மாதம் போனால் அந்த இது பழைக்கிறான்னு தெரியாது. தமிழகத்தின் உள்ளே வருவதற்கு அதிகாரிகள் கெடுபிடி என்ற பெயரில் காலதாமதம் செய்வதால் மெத்தனால் ஏற்றிய லாரிகள் எல்லையில் காத்து கிடக்கின்றன. தமிழகத்திற்குள் நுழைய இந்த லாரிகளுக்கு விடியா அரசின் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆயத்தீர்வைத்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்க காலதாமதம் செய்து வருகின்றனர். கடந்த காலங்களில் 2 நாட்களில் அனுமதி கிடைத்த நிலையில் தற்போது 4 அல்லது 5 நாட்கள் ஆகியும் அனுமதி வழங்குவதில்லை என ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்தனர். இதனால் தமிழக எல்லையான ஒசூர் ஜூஜுவாடி பகுதியில் மெத்தனால், எரிசாராயம் மற்றும் மதுபானங்கள் ஏற்றப்பட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட லாரிகள் பாதுகாப்பற்ற நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகே காவிரி கூட்டு குடிநீர் வழங்காததை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி வழங்க கோரி சுயேட்சை கவுன்சிலர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு வழங்கினர். வெள்ளியணை அருகே ஒத்தாம்பட்டி கிராமத்தில் கடந்த 2 மாதங்களாக காவிரி கூட்டு குடிநீர் சரியாக வருவதில்லை என பகுதியின் 11வது வார்டு சுயேட்சை கவுன்சிலர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் பொம்மை முதல்வரின் தனி பிரிவு வரை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தார். தங்கள் பகுதிக்கு காவிரி கூட்டு குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் சுயேட்சை வார்டு கவுன்சிலர் மனு அளித்தார். விடியா திமுக அரசு முறையாக குடிநீரை கூட விநியோகம் செய்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 2 மாதங்களாக காவேரி கூட்டு குடிநீர் வரவில்லை. இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்துருக்குறோம். பஞ்சாயத்து தலைவர் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்குறோம், மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்குறோம், முதலமைச்சர் தனிப்பிரிவு அவர்கள்ட்ட மனு கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. நாங்களும் தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக மக்களை கூட்டிகிட்டு தொடர்ந்து மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தண்ணி வரல. எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணீர் தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி நுழைவு வாயிலுக்கு பூக்களால் பூட்டு போட்டு சாலையோர பூ வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக கூறி நெடுஞ்சாலைத்துறையினர் பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாக சாலையோர பூ வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
பெரும் முதலீட்டில் நடத்தப்படும் உரிமையாளர்களின் கடைகளை கண்டும் காணாமல் செல்லும் நெடுஞ்சாலைத்துறையினர் தங்களை தகாத வார்த்தைகளால் பேசுவதாகவும் தாம்பரம் ரயில் நிலையம் எதிரில் பூக்கடை வைத்திருக்கும் பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கும் விடியா திமுக அரசு உழைத்து வாழும் சாலையோர வியாபாரிகளை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு மாசமா பூ கடையை எடுன்னா நாங்கள் எங்க ஐயா எடுத்துன்னு போவோம். வராங்க தூக்கி ஓடிக்கிறாங்க, வாரியா இல்லையான்றாங்க. நான் எப்போ எங்க என்ன வேலைன்னு கேட்குறாங்க. இதை விட்டாலும் எனக்கு சுகரு, எனக்கு புள்ளிங்க கிடையாது. இதை நம்பி தான் நான் உக்காந்துருக்கிறேன். புருஷனும் கிடையாது. இதையே எடுன்னா எங்கே எடுத்துன்னு நாங்கள் போவோம். எங்களுக்கு இதை விட்டாலும் வழி கிடையாது. இவங்க இப்படியே இந்த நகராட்சிலையும் இந்த போலீஸ்காரர் இப்படி அநியாயமானா நாங்கள் எங்கே போய் உக்காருது? இல்லை இவங்களே எங்களுக்கு வழி சொல்லணும். குடிச்சிட்டு அவன் சாவறான், பணம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு யாரும் பணம் கொடுக்க வேணாம் ஐயா. நாங்கள் பிழைக்க இடம் விட்டா போதும். நாங்கள் அதை வச்சு நாங்கள் கஞ்சி குடிச்சிட்டு போவோம். ஒரு 500 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம். அதுக்கு மேலே ஒன்றையும் கிடையாது. நீங்கள் திடீர்னு அப்பப்போ அந்த கடையை தூக்கு நாங்கள் எங்கே போகிறது? இதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்ணும். பிள்ளைங்களுக்கு ஒரு பால் ஒரு நாஸ்டா வாங்கி தரணும், தண்டல் கட்டணும், வீட்டு வாடகை தரணும். நாங்கள் எல்லாமே செய்யணும் சார். நான் இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ நாங்கள் உள்ளே தள்ளுறேன். நான் எப்போ வச்சு கடை அடுங்க அறிவு இல்லையா? நீங்கள் என்ன துண்டுருக்க வயிற்றுக்கு எங்களை கேட்குறாங்க. நாங்கள் எங்கே ஐயா பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் வந்து கள்ளக்குறிச்சியில் 50 பேர் சாவறானா 50 பேருக்கு 5 லட்சம் தரலாமா 10 லட்சம் தரலாமா அதுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணுறாங்க. எங்களுக்கு நாங்கள் இந்த சின்ன ஒரு கீழே வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விட மாட்டாங்க. எங்கள் அம்மா தலைமுறையிலேருந்து நாங்கள் எல்லாருமே இந்த பூ வியாபாரம் பண்ணுறவங்க தான். இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழி தெரியாது. வேறு எந்த அது வேலைக்கும் போக தெரியாது. ஆனால் இதே வந்து எடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நல்ல முடிவாக நல்ல பதிலாக நீங்கள் தான் சொல்லணும். நாங்களாம் கஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்க. யாரையும் ஏமாத்தலை, யாரையும் இது பண்ணலை. என்ன எவ்வளோ திருடு போகுது. நாங்களே அந்த எக்ஸ்லெட் சூப்பர் எக்ஸ்லெட்லாம் சொல்கிறோம். எப்போ இவங்க எனி டைம் சுற்றுறாங்க, எப்போ இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க நாங்களே சொல்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கைலாம் கூட நீங்கள் போய் அங்கே கேட்டு பாருங்க. நாங்கள் இதை நம்பி தான் இருக்கிறோம். இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழி தெரியாது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நகர் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.